ஓகே ஓகே முடக்கத்தான் கல்சியம் அது பாதிக்கலாம். ஏன்னா முடக்கத்தான் இல்லாத டைம்ல கிடைக்காது சாப்பாடு எல்லாமே உணவாக இருந்து முருங்கீரை இருக்கு. சில இது இது சமுத்தி நிறுவனத்தான். இதில் வியாபாரம் செய்கிற அனைத்து லாபமும் உங்களுக்கு தானே? முதலும் உங்களுடைய நீங்கள் இப்போ நான் சொல்கிறது இதில் உற்பத்தியில் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்களான்னு சந்தையில் உங்களுக்கு நிரந்தர என்ன சொல்கிறது விற்பனை நிலையம் இருக்கா? சந்தையில் அரசாங்கத்தான் அதாவது ஜூசியாக தரப்பட்ட ஒரு இடம் இருக்குது தானே உங்களுக்கு? அதுதான் கேட்டேன். லோன் எடுத்து தொடங்குது. கொஞ்சமாக எடுத்து தான் தொடங்கினது. கொஞ்சம் சின்ன தான் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வணக்கம் தமிழ் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு நிற்கின்றோம் காபகச்சேரி பிரதேச செயலகத்தில் தான் நிற்கின்றோம். இன்றைக்கு என்ன விதமாக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் இதுவரை கொத்தங்களுக்கு சமுத்தி 14 மாபெரும் வர்த்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. வாங்கக்கூடியதில் போய் பார்க்கலாம். கைத்தொழில் இது சமுத்தி நிறுவனத்தான். இதில் வியாபாரம் செய்கிற அனைத்து லாபமும் உங்களுக்கு தானே? முதலும் உங்களுடைய நீங்கள் இப்போ நான் சொல்கிறது இதில் உற்பத்தியில் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்களான்னு இந்த உற்பத்திக்கான காசுகள் எல்லாமே உங்களுடைய சொந்த காசா இல்லை சமுத்திர நிறுவனத்தால் வழங்கப்படுதா? ஓகே. நீங்கள் வேறு இடத்துல இதுக்கான விற்பனை நிலையம் அமைச்சிருக்கீங்க? எங்கே என்ன வேலை நிரந்தரமான விற்பனை நிலையம் உங்களுக்கு இருக்குது? சந்தையிலையா? கடை. ஓகே ஓகே சரி. இங்கே இருக்கிற எல்லாமே வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்துருக்காங்க. சரி நம்பி. இது என்ன சமுத்தியால் உங்களுக்கு தரப்பட்ட ஊக்கத்தொகையில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களா இல்லை லோன் எடுத்து தொடங்குது? தானே கொஞ்சமாக எடுத்து தான் தொடங்கினது. கொஞ்சம் சின்ன தான் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு அளவுக்கு பெருசாக்கியாச்சு. உங்களுக்கு நிரந்தர விற்பனை நிலையம் இருக்கா உங்களுக்கு? எங்கே? அங்கே இருக்கு நிரந்தர விற்பனை நிலையம். இங்கே வந்திருக்க எல்லாருமே வேறு வேறு இடங்கள்ல தான் வந்துருக்கீங்க. ஓகே ஓகே. அங்கே 5-6 பொம்பளை பிள்ளைகள் அங்கே வேலை செய்யலாம். பொம்பளை பிள்ளைகள்னா பொம்பளை பிள்ளைகள் இல்லை பொம்பளை. இது இதால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? லாபகரமாக இருக்கா? இது வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இதை கடையில் விற்கிற ஒவ்வொரு இப்போ இந்த பொருள்னு சொன்னால் கடையில் ஒரு விலைக்கு விற்பாங்க. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? இதில் இங்கே உங்கள்கிட்ட பண்ணுறது
வெட்டாடம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இதில் தரம் எல்லாமே அதிகமாக இருக்குமா இல்லை? தரமான சாமான் ஓகே ஓகே. நம்மளோட கடை வந்து சந்தையில் இருக்குது. சந்தைக்குள்ள அதுதான் கேட்டேன். நீங்கள் சாவகச்சேரி சந்தையில் நிரந்தரமான எதுவும் விற்பனை நிலையம் இருக்கான்னு கேட்டேன். சரிங்க சரி. அங்கே வேலை செய்கிற இடத்துலேயே வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வேண்டுவாங்க. கடை வந்து சொல்லி டவுனில் மார்க்கெட்டில் மரக்கல் கடைக்கு கடை ஒன்று இருக்குது. அதில் இது மட்டுமில்லை பால் சரி அம்மா. என்ன நீங்கள் சாவகச்சேரி தான் உங்களுடைய சுய கைத்தொழிலில் உருவான ஆடைகள் அந்த தொழில் எத்தனை வருஷமா செய்கிறீங்க? இது லாபகரமாக இருக்கா உங்களுக்கு? சந்தையில் உங்களுக்கு நிரந்தர என்ன சொல்கிறது விற்பனை நிலையம் இருக்கா சந்தையில்? அரசாங்கம் தான் ஜூசியாக தரப்பட்ட ஒரு இடம் இருக்குது தானே உங்களுக்கு? அதுதான் கேட்டேன். மாற்றி கொள்வாங்க. அது ஏதோ ஒரு விற்பனை நிலையம் உங்களுக்கு இருக்குது இப்போ வியாபாரம் செய்கிறது. இந்த இப்போ இன்றைக்கு இப்போ நீங்கள் இதை வியாபாரம் செய்கிறீங்களா? எதுவும் விற்பனை ஆயிருக்கு? அதான் உங்களோட மனைவியோட சேர்ந்து தான் செய்யுது. உங்களுக்கு தெரியும் அதான் செய்யுது. எல்லாத்தையும் போட்டி சீக்கிரம் முடிஞ்சுன்னா தடுத்தால் நாங்கள் செய்வோம். இந்த முயற்சியெல்லாம் நாங்கள் அடிக்கணும்னா தொழிற்சங்கங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் பட்டு எந்த முயற்சியும் கைவிடக்கூடாது. இன்றைக்கு நான் கஷ்டப்படுறதுன்னா எந்த முயற்சியும் எனக்கு தெய்வம் ரோட்டில் நிற்கிறதில்லை. போவேன் நன்றி அண்ணா. அவங்க மீன் விற்பனை ஒன்று இருக்கா? வெள்ள மட்டும்தான் இது வந்து விதைகள் என்ன புரியலன்னு? மூலிகை பவுடர்களா? இது என்னதுக்கு பயன்படுத்துறது? இந்த முருங்கீரை இருக்குது, அயன் சத்து உள்ளது. ஓகே ஓகே. முடக்கத்தான் இருக்குது, கல்சியம் இருக்குது, அது பாதிக்கலாம். ஏன்னா முடக்கத்தான் இல்லாத டைம்ல கிடைக்காது. சாப்பாடு எல்லாமே உணவாக இருந்தக்கூடிய இந்த முருங்கீரை இருக்குது. சில இது அயன் சத்து கூடினது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக காலங்களில் சுடுதண்ணியில் ஒரு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் தேசி விட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது. இது நிரந்தர கடை இருக்கா உங்களுக்கு? விற்பனை நிலையம் இருக்கா உங்களுக்கு? வீட்டோடு செய்து எந்த இடம்? மரவன்புரம். உங்களை தொடர்பு கொள்கிறோண்டா? இல்லை நம்பர் 577 248 74 76 அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் இருக்குது.
076 94 75 இந்த நம்பருக்கு ஓகே. நன்றி. இது உடம்புல உள்ள அந்த என்ஜாய்